எல்லாருக்கும் வணக்கங்க. கந்தசஷ்டியுடைய 24வது நாளுங்க. நேற்று ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டுங்க. காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிக்கும் போதே 3:30 ஆயிடுச்சு. நைட்டே பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால காலையில் கொஞ்சம் பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நிலவு விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா 4 மணிக்கே நாங்கள் கிளம்புறதுனால உள்ளே மட்டும் விளக்கேற்றிட்டேன். வெளியில் அம்மாவுக்கு விளக்கேற்றிட்டு உள்ளே மட்டும் விளக்கேற்றிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலவுக்கெல்லாம் விளக்கேற்றி நிலவுக்கெல்லாம் தீப தூபம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளே விளக்கேற்றினேன். எப்போவுமே நம்ம வாசலுக்கு விளக்கேற்றிட்டு வாசல்லேருந்து தான் உள்ளே போய் விளக்கேற்றணும். உள்ளே ஏற்றிட்டு வெளியே விளக்கு அப்படிங்கிறது ஏற்றக்கூடாதுங்க. எதுக்காக நம்ம வாசலுக்கு, அதாவது நிலவுக்கு வாசலுக்கெல்லாம் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா, நம்ம குலதெய்வம், நம்ம காவல் தெய்வம் எல்லாமே நமக்கு காவலாக இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது தான் நம்ம நிலவு பூஜை, அப்புறம் வீட்டுக்கு வெளியில் வாசல் நம்ம செய்கிற பூஜை. அதனால தான் வெளியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமிக்கு வச்ச காஞ்ச பூலாம் என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. சாமிக்கு வச்ச பூ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி பண்ணுற மாதிரி இருந்தால் சாம்பிராணி பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மொத்தமாக போட்டு வச்சுருந்து நம்ம நீர்நிலைகளுக்கு போகும்போது ஆறு, ஏரி, குளம், வாய்க்கால் அந்த மாதிரி இடங்கள்ல போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா செடிக்கடியில் கால்படாத இடத்துல நம்ம இந்த பூ எல்லாமே நம்ம போட்டுடலாங்க. குப்பை தொட்டியில் கண்டிப்பாக போடக்கூடாதுங்க.